மச்சான் என்ன மச்சான் இந்த பக்கம் ஜாலியா இருக்கியே. ஆல்ரெடி இந்த வீடியோ எல்லாம் போட்டாச்சு, மூட் உக்காரு. அப்புறம் மச்சான் காலேஜ்ல ட்ரிப் போறத பத்தி அப்படி இப்படி பேசினாங்க. எவ்வளவு பட்ஜெட் எதுவுமே சொல்லவே இல்ல. அதெல்லாம் ட்ரிப்பு போறவனுக்கு பேசுறது, இன்னத்துக்கு பேசுற போவா போற. சரி அப்புறம் வீட்டுல என்ன விசேஷம்? உங்க ஆயாக்கு சீமந்தம் வைக்கிறாங்க. மச்சி மச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கூட படிச்சால ஹரிஷ் கல்யாணம் பண்ணிட்டான்டா. ஒண்ணுக்கு போகும்போது கூட நான் கூட ஒன்னா சுத்திட்டு இருந்தான். இப்ப கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தன் ஆயிட்டான். நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லையா? ஏன்டா உருனே இருக்க? கொஞ்சம் தான் நல்லா பேசுறா. சும்மா வாய் இருக்குன்னா அவரேத்துக்கு பேசக்கூடாது. அனிமி பாத்துக்கிறேன் மூட்டரு. இது என்ன அனிமி வச்சு யாரு நடிச்ச படம்? எத்தனை ஹீரோ எத்தனை ஹீரோயின்? ஒரு ஹீரோயினா 2 ஹீரோயினா? எல்லாம் கொய் கொய் கொய்தான் இருக்கானுங்களே. இது என்னடா உனக்கு புரியுது? எனக்கு பார்த்தா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிக்கிறான் வர்றான் நிக்கிறான் போறான் மறுபடியும் வர்றான் நிக்கிறான் போறான். இதுல எத்தனை ஹீரோ? இவனும் ஹீரோ மாதிரி இருக்கான் இவனும் ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன இவனுக்கு சொட்டை இருக்கு அவனுக்கு மொட்டையா இருக்கு. இது யாரு ஹீரோயினா? கடை வச்சிருக்கே. இதே முன்னாடி பார்த்தா பையன் மாதிரில இருக்கு. எப்படி பையன் ஹீரோயின் ஆகும்? என்னடா படம்? இதுல யாரு காமெடியானே? வடிவேல் சார் இருக்காரு இல்லையா? ஓ செந்தில் கவுண்ட் பண்ணிருப்பாங்களோ? இல்லையே இது அவங்க மாதிரி கூட தெரியலையே. ஆமா இதுல விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? ஒண்ணுமே புரியல. இல்ல என்ன உனக்கு புரியுது? ஏய் அனிமி ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபெல்லிங் தெரியுமா? சும்மா வாய் இருக்குன்னு நொய்யின்ட்டு ஏதாவது தெரியாத தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சொல்ல தெரியலனா போ, நான் தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதுக்கு போய் இப்படி டென்ஷன் ஆகுறான். நான் உங்ககிட்ட பேசுறது நான் வீட்டுக்கே போய் அனுப்பி பார்த்துவேன். போடா. ஏய் வாடா ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போடா. டேய் போடா வேணா. பேசாம வேற நமக்கு சோறு இறங்காதே. ஹலோ மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? நான் நம்ம ஸ்பாட்ல உட்காந்துருக்கேன். வாங்க ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலாம். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும்.